சார் திமுக அரசு, குறிப்பா திமுக கட்சியினுடைய சட்ட அணிங்கிறது ரொம்ப வலுவானது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. பட் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. இந்த சப்ஜெக்ட் எப்படி நகர்ந்து வந்துட்டு இருக்கு, எவ்வளவு கட்டத்த கடந்து வந்திருக்கு. அப்படி இருக்கும் இந்த நேரத்துல நம்ம வந்து தாக்கல் பண்ணா சரியான ஒரு நகர்வு தானா? அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. ஏன் இவ்வளவு லேட்டா இப்படி ஒரு விஷயத்த நோக்கி நகர்றாங்க? சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசிட்டாரு. அதாவது ஐபிஎஸ் ஆபீசரை நேட்டிவ், நான் நேட்டிவ்னு பிரிக்கிறது பெரிய தவறு. ஸோ அந்த இடத்த வந்து கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் அப்ஜெக்ட் பண்ணித்தான் ஆகணும். முதலமைச்சரும் சட்டமன்றத்துல எங்களுக்கு வேதனை அளிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ மிக இயல்பாக சட்டத்துறையில கன்சல்ட் பண்ணி அதுக்கான பெட்டிஷன் தயார் பண்ணி போடும்போது இவ்வளவு டிலே வரத்தான் செய்யும். அது எனக்கு நான் டிலேன்னு நினைக்கல. அப்போ வெறுமனே அந்த ஒரு சிங்கிள் அப்சர்வேஷனை மட்டும் நீக்கணும் அப்படின்னு பெட்டிஷன் போடுறதை விட வேரியஸ் அதர் பிரேயர்ஸை வச்சு பெட்டிஷன் போட்டா மற்ற பிரேயரை ஏத்துக்கிட்டாலும் இதை ஏத்துக்கிடுவாங்கங்கிறது ஒரு நுணுக்கம் தான். பொதுவா அப்படி செய்யறது தாங்க.